நம்மளோட விஷயத்துக்கு வரும். நான் ஜோதிடம் படிக்கும் போது முழுக்க இந்த பஞ்சாங்கத்தினுடைய அங்கங்களை மட்டும்தான் படிச்சேன். அப்படிப்பட்டவர் தான் எனக்கு வாத்தியாரா அமைஞ்சாரு. இந்த பஞ்ச அங்கங்கள்ல எல்லாத்துக்குமே தெரியும், வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் அப்படிங்கிற 5 அங்கங்கள். இந்த ஆர்டர் சரியா, அதாவது கிழமை, நட்சத்திரம், திதி, யோகம். யோகம்னா நித்திய நாம யோகம், நீங்க சொல்லக்கூடிய கிரக இணைவுகள் கிடையாது. ஆனால் ஜோதிட ரீதியாக முதல்ல ஜோதிடத்தில் உள்ள அந்த ஸ்லோகங்கள் சொல்லும் போது எதை சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, திதியை தான் முதல் விஷயமா சொல்றாங்க. திதேச்ச ஸ்திரியம் ஆப்னோதி, வாராத் ஆயுஷ் வர்தனம், நட்சத்திரதாஸ் அரதி பாவம், யோகா ரோக நிவாரணம், கர்ணார் காரிய சித்திகி அப்படின்னு இந்த 6 சொல்றாங்க. அப்ப இதுல முதல்ல எதை சொல்றாங்க? திதியை தான் சொல்றாங்க. திதிக்கும் நம்ம ஜாதகத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கா? சுவாமிஜி கூட சொன்ன பவளம் திதி சூன்யத்தை பற்றி தான் ரொம்ப அருமையாக பேசுவார். நாங்கள் திதி சூன்யம்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆள். நான் திதிக்கு சூன்யம்லாம் இல்லை, பொதுவாக எதையாவது ஒன்று சொல்லிட முடியாது. இதுக்கு நான் உதாரண ஜாதகம்னு சொல்றேன். திதேச்ச ஸ்திரீயம், ஸ்ரீயம், ஸ்ரீ அப்படின்னா என்ன அர்த்தம்? மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய. ஸ்ரீனா செல்வம், ஐஸ்வர்யம். திதியை வச்சு எதை சொல்லலாம் அப்படின்னா, உங்களுக்கு வாழ்நாளில் கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை பற்றி சொல்லக்கூடிய விஷயத்துல திதி. அதனாலதான் அதை முதல்ல சொல்ல திதேச்ச ஸ்திரீயம் ஆப்பனோடு. நம்ம மனிதனாக பிறந்துட்டோம். நமக்கு யார் முதல் தாயும் தகப்பனும்? நம்மளுடைய பெற்றெடுத்த அம்மாவும் அப்பாவும் தான். நமக்கு அவங்க தான் கண்கண்ட கடவுள். நம்ம கடவுளை யாராவது பார்த்திருக்கோமா? நம்ம அப்பா அம்மா யாராவது பார்த்திருக்காங்களா? இல்ல. அவங்களுக்கு அப்பா அம்மா யாருமே கடவுளை பார்க்கல. ஆனா கடவுளுக்கு நிகராக சொல்லப்படுற தாயும் தந்தையும் தான் பார்க்க. அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படி. அம்மா தொட்டு காட்டினதுதான் அப்பா. இந்த அப்பாவை வழியாகத்தான் நம்ம குருவை அடைகிறோம். அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிறா. இந்த திதியினுடைய முக்கியத்துவம் நாம எங்க தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, இப்ப பிறந்தோம்னா நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் சொல்றோம், ஜென்ம ராசி சொல்றோம், ஜென்ம லக்னம் சொல்றோம். ஆனால் திதிய ஜென்ம திதின்னு சொல்றோமா? சரி, திதியை எதுக்கு பயன்படுத்துறோம்? சிராட்டத்துக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துறோம். ஏன் அவங்க இறந்த அன்னைக்கு ஒரு நட்சத்திரம் இல்லையா? இருக்குல்ல, ஏன் அதை சொல்றது இல்லை? அதுக்குதான் அந்த ஸ்லோகம் சொல்றான். நட்சத்திரத்தாஸ் ஹரதி பாவம், நட்சத்திரங்கள் வழியாக பாவங்கள் விலகும். அதனாலதான் நம்ம கோயிலில் அர்ச்சனை பண்ணும்போது என்ன சொல்றோம்? நம்மளுடைய பெயரையும் நட்சத்திரத்தையும் இணைச்சு நம்ம பதில் சொல்றோம். ஜனன சென்ம சௌக்கியானாம் வர்தினி குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா. இந்த ஜென்மத்தில் நம்ம எடுத்திருக்கோம். இதற்கு முன்னாடி எத்தனை பிறவிகள் நம்ம எடுத்தோங்கிறது தெரியாது. ஆனால் இந்த பிறவியில நாம என்னென்ன அனுபவிக்க போறோம்ங்கிறத சொல்லக்கூடியதுதான் இந்த பத்திரிகை. அதுதான் ஜனன சென்ம சௌக்கியானாம் வர்தினி குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகை. அப்ப